இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருப்பரங்குன்றம் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு. அதில் நீதிமன்றம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், நீதிபதிக்கு எதிரான விமர்சனங்கள் அப்படிங்கிற அதெல்லாமே தாண்டி ஹிஸ்டாரிக்கலாக இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, குறிப்பாக அந்த சிக்கந்தர் தர்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய சமாதி கோரிப்பாளத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா கோரிப்பாளத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே ஏன் வந்தது? நிறைய முரண்பாடுகள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன இந்த சிக்கந்தர் தர்கா என்பது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கு எந்த ஆதாரம் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் திரு GRS ஒரு ஜட்மெண்ட், ஹைகோர்ட் நீதிபதி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டார். சரியா? அவர் இப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் போலீஸ் அதை சப்மிட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கேயே ஏற்றுறோங்கிற மாதிரி ஒரு நிலையைத்தான் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுத்தார். பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரெண்டு பேரும் அப்படியே தொழுது கொண்டு இருக்கலாம். சரியான இடத்துல வருஷத்துக்கு அரை மணி நேரம் ஏற்றிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் பார்க்க போகிறதில்ல. அன்னைக்கு ஏற்றிருந்தா இன்னைக்கு யாருமே பேசி கொண்டு இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு இம்பீச்மெண்ட்டுன்னு போகிறாங்க. லீகலாக இது இம்பீச்லாம் பண்ண முடியாது. இந்தியாவில் 75 வருஷத்தில் ஒரு ஜட்ஜை கூட பண்ணதில்லை. அந்த கார்த்திகை அன்னைக்கு திருப்பூரில் ஒரு தர்காவின் உள்ளே அகல் விளக்கு ஏற்றி ஃபோட்டோ அவங்களே போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஸோ முழுக்க இது அரசியல் செய்யப்படுகிறது. இது அடுத்த 4 நாளில் தீர்வு வருவது நல்லது. இல்லை இதை இன்னொரு கலவர பூமியாக ஆக்குறாங்கன்னா. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு. அதில் நீதிமன்றம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், நீதிபதிக்கு எதிரான விமர்சனங்கள் அப்படிங்கிற அதெல்லாமே தாண்டி ஹிஸ்டாரிக்கலாக இந்த திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. குறிப்பாக அந்த குன்றின் மேலே காசி விஸ்வநாதர் கோயில், அப்புறம் கீழே முருகன் கோயில், தர்கா எப்போ வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த சிக்கந்தர் தர்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய சமாதி கோரிப்பாளத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா கோரிப்பாளத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே ஏன் வந்தது? நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்கள். இல்லை, சங்ககாலம் முதலாக திருப்பரங்குன்றம் பல முறை பேசப்பட்டுள்ளது. முருகர் ஒரு முக்கியமான கடவுளாக, இவங்க தமிழ் கடவுளுங்கிற வார்த்தை அதீதம்னு வச்சுப்போம். பட் போற்றப்படுகிறது. ஏன்னா இப்போ வேலன் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது முருகரை குறிக்கலை, அது பூசாரியை குறிக்கிறது. காதலில் வயப்பட்டு இதுவாக இருக்கிற பெண்ணுக்கு இப்போ செய்கிற பூசாரி, அந்த பாடல்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ வேலனையும் முருகரையும் எடுத்துக்காமல் முருகர்னு எடுத்துக்கொண்டால் சேயோன்னா சிவனின் மகன்கிற அர்த்தத்தில் தான் அவருடைய பேரே வருகிறது. அவருடைய முழு பிறப்பை திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. பட் திருமுருகாற்றுப்படை மிக பிற்காலத்தில் வரும், 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போயிடும். பரிபாடலில் உங்களுக்கு மதுரையை பற்றியும் திருப்பரங்குன்றத்தை பற்றியுமே தான் முழுக்க பாடப்பட்டிருக்கு. அதில் ஒரு பாடலில் திருப்பரங்குன்றம் கோவில் அமைப்பு அதில் என்னென்னலாம் இருந்ததுன்னு இருக்குது. பட் அகநானூறு 141 185 பாடல்கள்லையும் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க, குன்று மேலே ஏற்றுறதுன்னு சீவக சிந்தாமணிலாம் இருக்குது. ஸோ இந்த வழக்கங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ நான் மேலே போனதில்லை, கீழே போயிருக்கேன். கீழே இருக்கிற முருகர் என்பது கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். அந்த முருகர் தனி விக்கிரகம் கிடையாது. அந்த மலையை குடைந்து விக்கிரகத்தை பண்ணியிருக்காங்க. அந்த மலையே முருகனாகவும், அதுக்கு இதுவும் கிடையாது, பிரதட்சணமும் கிடையாது. சாதாரணமாக இருக்கிற முகமண்டபம் அர்த்த மண்டபம் மாதிரி இருக்கிறதுனால அது ஆகமம் இல்லைன்னு சொல்லி எதிர்த்தரப்பு சில கோர்ட் கேஸ்லையும் கோட் பண்ணியிருக்காங்க. பட் அது வேறு ஆகமத்தில் வருதுங்கிறதும் இந்த சைடும் சொல்லியிருக்கு. ஸோ இது இப்போ முருகர் அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை பற்றிய கல்வெட்டு தான் கோவில் அளவில் 10ஆம் நூற்றாண்டில் இருக்குன்னு திருப்பரங்குன்றம்னு புத்தகம் தமிழக அரசின் தொல்லியல் துறை திரு போஸ் என்பவர் எழுதின புக்கில் இருக்கிறதுல சொல்லுது. அதை தாண்டி போமூர் 2ஆம் நூற்றாண்டிலேயே சமணருடைய குகை மேலே இருக்குது. அது அங்கே சமணர்கள் இருந்திருக்காங்க. சரி, சமணர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள், மிகப்பெரிய முனிவர்கள். அவங்க வாழ்க்கை மறுப்புங்கிற தத்துவத்தை கொண்டவர்கள். அவர்களுக்கு சமண மதத்தில் கடவுள் கிடையாது.
அவர்களுக்கு இந்த உலகை படைத்தவங்க ஒருத்தர் கிடையாது. அவங்க தீவிர தவம் என்பதை மேற்கொண்டவர்கள். எனக்கு உலக வாழ்க்கையிலேருந்து தள்ளணும்னு சொல்லி குகை மேலே பாழிங்கிற அமைப்பில் இருப்பாங்க. அந்த பாழியை யார் வெட்டி கொடுத்தானோ இந்த நபர் எனக்கு வெட்டி கொடுத்தார்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தா மாதிரி தான் கிட்டத்தட்ட தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிற கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 30 குகைகளும் கடைசியாக ஒரு 2 வருஷம் முன்னாடி கிடைச்ச 2-3 இந்த கல்வெட்டுகள்லையும் இருக்குது, நடுகற்களும் இருக்குது. இந்த 30மே பாடிகள் வெட்டி கொடுக்கறது தான். அதில் இருப்பவை தமிழும் தவறாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சமணர்கள் தமிழர்கள் இல்லை, அவர்கள் பிராகிருத மொழி எழுத்தை வைத்து கொண்டு தமிழை எழுதி கொடுத்தாங்க. இப்போ அதில் இன் இருக்கிறதுனால தான் அது தமிழ்னே சொல்ல முடியும். ரகரம் ரொம்ப ரேராக தான் இருக்குது. இப்போ ராமன் நம்ம தமிழில் சொன்னால் அது வடமொழியிலையோ பிராகிருதத்திலையோ எழுதான் ராமான் தான் சொல்லுவோம், சீதான் தான் சொல்லுவோம், இங்கே சீதைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த கீழடியாக இருக்கட்டும் ஆதன், அந்த மாதிரி இன்னில் வந்த கண்ணன் அப்படின்னு வந்தால் மட்டுமே அது தமிழ் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே எழுத்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் மேலே இருக்கிறது ஓல்டஸ்ட் சமணர்கள். பட் சமணர்கள் வழிபாட்டு தலங்கள்னு கிடையாது, அவர்கள் அங்கே தவம் பண்ணுறதுக்கு ஒரு பாழி அமைச்சிருக்காங்க. அதில் இப்போ யார் வெட்டி கொடுத்தான்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு அதை தாண்டி கீழே இருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா முருகர் கோயில்னு அகநானூர்லாம் சொல்கிறது. இப்போ இருக்கிற இந்த குகை கோயில் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு தான் வரும். பட் அதற்கு முன்னால் இன்றைக்கும் கேரளாவில் போனால் பெரும்பாலான கோவில்கள் மரத்திலும் இதுலையும் தான் பண்ணுறது, கல்லில் பண்ணுறது கிடையாது. கல் என்பது தமிழ் வணக்க வழியில் அதை இறந்தவர்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு மண்டகப்பட்டுங்கிற ஊரில் தான் பல்லவர் முதலில் நான் கல்லால் கட்டினேன்னு இருக்குது. ஸோ கல்லில் நம்ம அமைக்கிற வழக்கம்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் புலிமான் கோம்பைங்கிற ஒரு இடத்துல நம்ம சுனாமி வந்தப்புறம் அடியில் ஒரு இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது ரஃப்லி 5லேருந்து 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்து. இவங்க முதல்ல ப்ரீ சங்கம்னாங்க, இப்போ ப்ரீ பல்லவான் தான் சொல்கிறேன், சயின்டிஃபிக் ஆர்கியாலஜிக்கலி. ஸோ முருகர் வழிபாடு அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ முதல்ல அன்னைக்கு ஒரு சின்ன மரத்துலேயோ ஏதோ இருந்த கோயில் இன்றைக்கு இருக்கிற கற்கோயிலாக 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு வந்திருக்கலாம். சிவன் கோயிலை பற்றி கல்வெட்டிலிருந்தே 10ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த சிக்கந்தர் தர்கா என்பது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சிக்கந்தர் என்பவர் கடைசி, அதாவது ஒரு 40 வருடங்கள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி பண்ணதில் கடைசியாக விஜயநகர பேரரசு தோற்கடித்து கொல்லப்பட்டவர் கடைசியாக இருந்தது சிக்கந்தர்னு சொல்கிறாங்க. அவருக்கு முன்னால் இருந்த உலுகான் என்பவர் தான் தமிழகத்தில் கோவில் என்று சொன்னால் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம், சைவர்களுக்கு சிதம்பரத்தை சொல்லுவோம். இந்த 2 கோயிலையும் கொள்ளையடிச்சிருக்கான். மதுரை மீனாட்சியும் கொள்ளையடிச்சிருக்கான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் கல்லில் தான் பண்ணுவோம். ஸோ ஆனால் காசு விலை மதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் பெரிய பெரிய வைடூரியங்கள் நம்மளால் போட்டுக்கவே முடியாத சைஸ் எல்லாம் கட்டினா அந்த சுவாமிக்கு கீழே போட்டு புதைச்சி வச்சுருவாங்க. ஸோ அப்போ அதை உடச்சி எடுக்க முடியும்னு சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்டு பல கோவில்களில் அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மதுரைக்கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்த 5 வயதான குருக்கள் அந்த மூலவரை மறைத்து ஒரு கற்சுவர் எழுதிட்டு இன்னொரு லிங்கத்தை வச்சுட்டாங்க. அவங்க அதை உடைச்சிட்டு ஏமாந்து போயிட்டாங்க. அடுத்த 49 வருஷம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை சொக்கநாதருடைய பொய்யான சிவலிங்கத்தை வழிபட்டாங்க. அதை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு வயதானவர் என்னுடைய தாத்தா சொல்லிட்டு போனார் இங்கே இருக்கிறது போலின்னு. அதை உடைச்சி 49 வருடம் கழித்து உடைச்சப்ப முந்தான ராத்திரி நீங்கள் பூட்டிட்டு ராக்கால பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னால் அந்த பூக்கள் வாடாமல் வேற்றி வைத்த தீபம் எரிந்த நிலையில் அப்படியே இருந்தது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை கல்வெட்டாக நந்தவனத்தில் இருந்தப்போ எம்ஜிஆர் போனப்போ நீங்களே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் எங்கே ஓரத்தில் வச்சுருக்கீங்க, உள்ளே வைங்கன்னு சொல்லி. நீங்கள் இப்போ கோயில் போனால் சிவன் சன்னதிக்கு எய்த்தாப்பில் துர்கையம்மன் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் கியூ இப்படி வந்தால் பார்க்குறது கஷ்டம். அதை இன்னும் முன்னிலையிலேயே வச்சுருக்காங்க. இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கிலோ தங்கத்துக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் இவர்கள் வருகிறார்கள்னு சொல்லிட்டு 12,000 தமிழ் வைணவர்கள் இவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த உற்சவரை மேலக்கோட்டைக்கு கர்நாடகா கொண்டு போகணுன்ட்டு ஆயுதம் இல்லாத 12,000 வைணவர்கள் கொல்லப்பட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிந்தாபுரங்கிற ஊரில் இன்னைக்கும் வருடம் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு திதி செய்யப்படுகிறது. இதே மாதிரி இது மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை இதில் கன்னியாகுமரியில் இருக்கிற ஐயனார் கோயிலில் வச்சது. சிதம்பரத்துடைய உற்சவர் குற்றாலம் பக்கத்தில் ஒரு கோயிலில் வைக்க. ஸோ இந்த மாதிரி பட்டவர்கள் தான் அவர்கள் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? இல்லை, அங்கே பண்ணல. இந்த கடைசி போரின் போது தான் தோற்போம்னு ஓடினப்ப இங்கே ஒளிஞ்சுக்கிட்டதாகவும் இங்கே கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இது எதுக்குமே சரியான ரெக்கார்ட்ஸ் கிடையாது. திரு சு வெங்கடேசனுடைய காவல் கோட்டம் புத்தகத்தில் 40 பக்கத்துக்கு டிஸ்கஸ் பண்ண
பண்ணுறாரு. பட் ரொம்பவும் எல்லாமே அது வந்து நான் புதினம் என்ற வகையில் தான் போகும். அதே மாதிரி மதுரா தேவின்னு இன்னொரு புக் இருக்குது, அது ரெண்டுலேயும் டிஸ்கஸ் ஆகுது. பட் எதுக்கும் சரியான ஆதாரம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோவிலாக அது இருந்ததாக 14ஆம் நூற்றாண்டில் இது இருந்ததாக தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இது மதுரை மீனாட்சி அம்மனுடைய கிளை கோயிலாகத்தான் இருந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இன்னைக்கும் வந்து இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வரும் இது வந்துன்னா இது பண்ணுவாங்கன்னு சில தொடர்புகள் உண்டு. அதனால உங்களுக்கு இந்த கோயிலுடைய காலம் ரஃப்லி 1500 வருஷமாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா 2 தூண். இப்போ ஏற்றுகிற தூண் ஒரு தூண், கிட்டத்தட்ட அந்த உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில் ஏற்றுறாங்க. இன்னொரு தூண் நமக்கு புரிவதற்காக சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு மலை மேலே கிட்ட இருக்கிற தர்காலேருந்து ஒரு 65 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தூண், அந்த தூண் தான் தீபத்தூண் என்றும், இந்த தூண் மோட்ச தீபத்தின்னும். மோட்சம்னா ஊரில் இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு பாத்தியதார் அல்லது கட்டளைக்காரர்கள் யாராவது இருந்தால் ஏற்றும் இதுன்னு. இப்போ கடந்த இந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே அந்த இது திரு போஸ் என்பவர் எழுதிய தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்ட திருப்பரங்குன்றம் என்ற புத்தகத்தில் பக்கம் 129 தீபத்தூண்கிற கட்டுரை கொடுத்து, அந்த தூணில் மேலே ஆஞ்சநேயர் படம் போட்டிருக்கிறது, கீழே இந்த தூணில் புண்ணியத்தார்க்காக யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் அப்படின்னு இருக்குன்னு போட்டிருக்காங்க. புண்ணியத்தார் என்றால் நம் இறந்தவர்களை அமரர் என்று சொல்வதற்கு ஈக்குவலான வார்த்தை. அது தீபத்தூண் அல்ல, மோட்சத்தூண்கிறது. ஸோ இப்போ ஏன் அங்கேருந்து இங்கே மாறுச்சுன்னு சொன்னால் 1915 டிஸ்பியூட் வர்றப்ப கீழ்கோர்ட் என்ன சொல்லுது, கோயிலுக்கு தான் சொந்தம், தர்கா போர்ஷன்ஸ் தர்காக்குன்னு வந்துடுச்சு. இதை எதிர்த்து அப்பீலுக்கு போன பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் போச்சு. அப்போ போனப்ப கோயில் பகுதி கோயிலுக்கு சொந்தம், தர்கா பகுதி தர்காவுக்கு சொந்தம், மலை முழுவதும் புறம்போக்காக கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொன்னப்ப, அப்போ நீ தனியாக போய் ஏற்றாத, உங்கள் உச்சி பிள்ளையார்கிட்ட இருக்கிறதுக்குள்ள ஏற்றுக்கோன்னு 1920 அங்கே ஏற்றுறாங்க. இன்னொரு காரணமாக சிலர் சொல்வது, உலக போகிறப்ப ஏற்றுனா வெளியில் இருக்கலாம். ஏன்னா சென்னையில் போர்ட்லேருந்து ஒரு ஜெர்மன் கப்பல்லேருந்து எம்டன் குண்டுன்னு இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளே மக்கள் பகுதின்னு காட்ட வேண்டான்றாங்க. எனக்கு அதில் டவுட் இருக்குது. பட் இந்த காரணம் 1920 அந்த ஜட்மெண்ட்னால இது வருது. அதை எதிர்த்து தேவஸ்தானம் அப்பீலுக்கு போகுது, ஏன்னா கோயில் இல்லைன்னு. அப்போ அவங்க ப்ரிவி கவுன்சில், இங்கே சுப்ரீம் கோர்ட்டுங்கிற மாதிரி லண்டனில் இருந்த ப்ரிவி கவுன்சில், அந்த ப்ரிவியூ கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க, மஜுரா ரெக்கார்ட்ஸ்னு எடுக்கிறாங்க, இந்த கோயில் சம்பந்தம் அத்தனையும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தால் அங்கே மதுரையில் ட்ரெயின் போடுறாங்க. அந்த ட்ரெயின் போகிற வழியில் இருக்கிற மரங்களை அகற்ற வேண்டியிருக்கு, பாறைகளை உடைச்சி தரத்துக்கு பர்மிஷன். இது ரெண்டுக்கும் பர்மிஷன் கேட்டது தேவஸ்தானத்துக்கிட்ட தான். ஸோ தெளிவாக என்டையர் மலையும் தேவஸ்தானுக்கு சொந்தம். இந்த தர்கா மற்றும் தர்காவுக்கு போகும் வழியில் இருக்கிற ஒரு நெல்லித்தோப்புங்கிற ஒரு சமவெளி பகுதி, இது 3 மாத்திரம் தர்காவுக்கு பாத்தியதை. அந்த தர்காவில் இன்றைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணி தேவஸ்தானம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மட்டுமே தான் அவர்கள் தொடரலாம். அப்படி ஸ்டேட்டஸ் கோவை மீறக்கூடாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு இருக்கு. இதுதான் கண்டினியூ ஆகுது. 1960s வாக்கிலேயே இது மோட்சத்தூண்னு வயதானவர்கள் சொல்ல, அந்த உள்ளூரிலேயே அவ்வப்போது வர அவர்கள் இந்து ராமகோபாலன்லாம் பார்க்க 60-70களில் தொடர்ந்து 80களிலிருந்து வழக்கு வருஷம் போய் உள்ளூர் மக்கள் ஒரு 50 பேர் ஒரு 20 இந்து இது இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்க. காலையில் போவாங்க, மேலே ஏற்றணும்னு சொல்லுவாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. திஸ் இஸ் கண்டினியூங். 1995 ஒரு ஜட்மெண்ட் வந்துடுச்சு, 15 மீட்டர் அந்த பக்கம் இந்து சமய அறநிலைத்துறையை ஏற்றணும்னு. பட் இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை. அந்த வருடம் ஏற்றணும்னு போராடிய இந்து முன்னணியைச் சேர்ந்த டாக்டர் ராஜகோபாலன் என்பவர் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்டாக கொல்லப்பட்டார்னு இருக்கு. ஸோ அதிலிருந்து வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் நிலைமை. இப்போ சார் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஜிஆர்எஸ் ஒரு ஜட்மெண்ட், ஹைகோர்ட் நீதிபதி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டார். சரியா? அவர் இப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் போலீஸ் அதை சப்மிட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கேயே ஏற்றுறோங்கிற மாதிரி ஒரு நிலையைத்தான் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுத்தார். ஸோ அவர் 5 மணிக்கு நான் இப்போ ஆர்டர் போட்டுட்டுமான்னு கேட்டால், இல்லை 6 மணி வரைக்கும் ஏற்றலாம், அங்கே தான் ஏற்றுவாங்கங்கிற மாதிரி கொடுத்தார். 6 மணிக்கு ஏற்றவில்லைன்னு ஒன்று 6:05க்கு பெட்டிஷனர் திருப்பி அந்த இதை எடுத்து இன்றைக்கி, ஏன்னா அன்றைக்கி ஏற்றலைன்னா திருப்பி ஏற்ற முடியுமா அப்படிங்கிறது, அந்த 3 நாளைக்குள்ளே ஏற்றலாம். முதல்ல ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்றுறதுன்னு கிடையாது. திருவண்ணாமலையில் பரணி தீபம்னு முதல்ல ஒரு இடத்துல ஏற்றுவாங்க, அடுத்தது நாள் திருவண்ணாமலை தீபம்னு வரும். சாதாரணமாக ஒரு மாதமுமே கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு விசேஷம், முருகர் கோவிலில் பார்ப்போம், அங்கே விளக்கு ஏற்றுவாங்க, வீடுகள்லேயும் முருக பக்தர்கள் ஏற்றுவாங்க. ஆனால் மகா கார்த்திகையில் அவர் பிறந்த மாதம்ங்கிறதுனால வீடுகள் வீடு ஃபுல்லாகவும் எல்லா இடத்துலையும் ஏற்றுவாங்க. ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை வருதுங்கிறது தான் கார்த்திகை மாதத்தோட விசேஷம். இந்த பௌர்ணமி சாயந்தரம் 12 மணிக்கு மேலே வந்ததுனால் ஏற்றும் நேரத்தில் பௌர்ணமி இருக்குன்னு சொல்லி திருவண்ணாமலையில் முத நாளே ஏற்றுவாங்க.
ஆனால் காலையில் விடியிறப்ப தான் பௌர்ணமி இருந்தால் தான் நமக்கெல்லாம் கணக்கு. பொதுவாக சர்வாலய தீபம்ங்கிறது பௌர்ணமிக்கு வெடிகாலையில் வரலன்னால் மறுநாள் தான் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தா பரணி தீபம் அன்றைக்கி தான் நான் பிறந்தேன், என்னுடைய நட்சத்திரப்படி. அதுக்கு அடுத்த நாள் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும், அதுக்கு அடுத்த நாள் சர்வாலய தீபம் வரும். வைணவர்கள் அவங்க கேலண்டரில் அடுத்த நாள் வரும். சில வருஷம் இது மேட்ச் ஆகலாம். ஸோ இதுதான் நடைமுறை. இப்போ அந்த நாங்கள் இந்த நீதிமன்ற இந்த தீர்ப்பை ஏற்றுக்கவில்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தால் இதில் பிரச்சனை. முதல் நாளே சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது. முதல் நாள் அங்கே இருந்த ஏஜி, அடிஷ்னல் ஏஜி, நீங்கள் 6 மணி வரைக்கும் பாருங்கள், அங்கே தான் ஏற்றுவோம் அப்படின்னு. இத்தனைக்கும் 2 மணிக்கு போய் அந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமார் கொப்பரை, எண்ணெய், திரிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. சார் அங்கே ஏற்றணும், நான் ஆர்டர் வாங்கிட்டேன்னு. இவங்க எப்பயும் போல் ஏற்றுற இடத்துல ஏற்றிருக்காங்க. 6 மணிக்கு ஏற்றப்படலன்னு அப்புறம் இவர் சிஎஸ்எஃப் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சிஎஸ்எஃப் அனுப்புறது தவறான்னு கேட்டால் இதை வச்சே நான் 3 ஜட்மெண்ட் கொடுத்துறேன். HRNCயிலேயே கண்டதேவி கோவிலில் கிட்டத்தட்ட 15 வருஷம் தேர் ஓடலை. 2 பிரிவுக்குள்ளே யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு வந்தப்போ அந்த நீதிபதி பிராமணர்லாம் இல்லை, நான் அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை சிஐஎஸ்எஃப் வச்சு நான் ஓட்டட்டுமா? இல்லை நாங்களே பண்ணுறோன்னு 2024 தினமலரில் இன்றைக்கும் பார்த்தால் 17 வருடம் கழித்து கண்டதேவி தேர் ஓடியது. சிஐஎஸ்எஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு அவர் சொன்னார். இதே மாதிரி திருச்சி சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் ஒரு வழக்கில் ஒரு பெட்ரோல் பங்குக்கு வாடகை பாக்கி 1.25 கோடி என்னமோ இருக்குது, அதை வசூல் பண்ணலன்னு திரு அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் நண்பர் போட்டப்ப நீங்கள் வசூல் பண்ணுறீங்களா நான் பண்ணட்டுமான்னு கேட்டால் இல்லை நாங்களே பண்ணுறோன்னு 2022 சொன்னாங்க. 25 ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியாது. இதை தாண்டி இன்னும் ஒரு கோயிலில் தருமபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் தேர், அதாவது அதற்கு முந்தைய மாதம் ஏதோ ஒரு ஊரில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சரியாக இல்லாமல் எதையோ ஒயரை தொங்க போட்டுட்டாங்க. அதில் இந்த தேருடைய பகுதிப்பட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த பாப்பாரப்பட்டி கோயிலில் என்ன சொல்லிட்டாங்க, கோயில் அந்த தேர் வர்ற வீதியெல்லாம் சின்னதாக போயிடுச்சு, ஒயர் தொங்குது, அதனால பண்ண முடியாதுன்னு, பண்ணக்கூடாதுன்னு HRNC கொடுத்துட்டாங்க. ஆனால் வழக்கு போக ஒரு ஹாலிடே அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக இதை பண்ணி தான் ஆகணும், எந்த ஒரு தெருவும் குறைஞ்சிருக்காது, ஒயரை எப்படி எடுக்கணுமோ இதை போன வருஷம் வரைக்கும் எப்படி அதை பண்ணீங்களோ அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த தீர்ப்பு இப்போ பண்ணி தேர் ஓடிச்சு. ஏன்னா சேலத்தில் நான் இருந்த பக்கம் என்னுடைய சின்ன வயசில் சேலத்தின் மிக முக்கியமான பகுதி ஃபர்ஸ்ட் அக்ரஹாரம், செகண்ட் அக்ரஹாரம் பேர், அங்கே தேர்முட்டின்னு பேர் ராஜகணபதி கோயில். அந்த பக்கம் ஏத்தாப்புலேயே தான் தேர் நிற்கும். அந்த தேர் ஓடணும்னா அத்தனை ஒயரையும் கீழே அன்றைக்கி நிறுத்திட்டு கரண்ட் கட்டு கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. இதுதான் மெத்தட். ஸோ நடத்த வேண்டாம் என்பது தமிழக அரசின் திட்டமாக இந்த மாதிரி 2-3 ரெண்டாவது டிவிஷன் பெஞ்சும் வந்து இல்லை, அது நான் சொல்கிறது இந்த ஒரு இடத்துல இல்லை, அதே நாளன்று கார்த்திகை தினத்தன்னைக்கு இது பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாளம்பட்டிங்கிற ஒரு இடத்து பக்கத்தில் கருப்பண்ணசாமிங்கிற கோவில்லையும் ஏற்றலை, அங்கேயும் 144 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேலே இந்த பிரச்சனைன்னா அங்கே சார் யாராவது அப்ஜெக்ட் பண்ணிட்டா நிறுத்துறதுக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் வீக்களத்தூருங்கிற ஊரில் ஜஸ்டிஸ் கிருபாகரன் பெஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வீதியின் வழியாகவும் கோவிலின் தேர்கள் வரலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நம்ம ஆகமம்லாம் சொல்கிறோமே, ஆகமத்துடைய அமைப்பு எப்படின்னா ஒரு கோவில் சுற்றி தேர் வீதி, அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படின்னு சொல்லி ஒரு நகர நிர்மாணமே அதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு PhD தீசிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லேடி மேடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரீகம் ஆகமத்தோட மேட்ச் ஆகும் அந்த சிட்டி அமைப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு அந்த வீக்களத்தூருங்கிற ஊர் பெரம்பலூர் பக்கத்தில் அங்கே சுன்னத் ஜமாத் கேஸ் போட்டதில் நீங்கள் ஒரு தெருவில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களோட எல்லாத்தையும் அவங்க அப்ஜெக்ட் பண்ண முடியும், எனவே பண்ணணும் அப்படின்னு சொன்னால். ஆனால் இன்றைக்குமே அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்கள்லேயும் நடக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தீர்ப்பை கொடுத்துட்டார் ஏற்றணும்னு, மறுநாள் காலையில் பெஞ்சுக்கு போகுது. பெஞ்ச் அவர் முறையாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டெப்போட தான் போயிருக்கார். இன்னும் சொல்ல போனால் இப்போ அந்த தூரம் எவ்வளோ, தர்காவிலிருந்து 15 மீட்டர்னு 95 ஜட்மெண்ட்டில் வந்துருச்சு. இப்போ உங்களை அவரை கேட்குறீங்க, அவர் 20 மீட்டருங்கிறார், இவர் 18 மீட்டருங்கிறாரு, நான் 40ன்னு சொல்கிறேன். இது பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு நீதிபதியே நேராக போய் பார்த்துட்டு அளந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட 65 மீட்டர்னு ஏதோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதையும் பார்த்துட்டு ஏற்கனவே அந்த தர்கா 95 டயத்தில் 2005 டயத்தில் 2024 பீஸ் கமிட்டி இந்த 4லையும் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை கொடுத்துரு. இது அத்தனையும் கோட் பண்ணிட்டு முறையாக தான் போயிருக்கார். அதனால அவர் கொடுத்த தீர்ப்பில் தவறு இல்லை, இது கண்டெம்டையும் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கு. ப்ளஸ் இதில் ஹிஸ்டாரிக்கலாக கேள்வி கேட்கும்போது
அது வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி, இந்த ஆண்டோடைய ஜனவரி மாதம் நவாஸ்கனி, திமுகவுடைய ராமநாதபுரம் எம்பி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர், அங்கே போய் அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே இது வந்து சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் மலை அல்ல அப்படின்ட்டு வந்து சொன்னார். அப்போது அவங்க தரப்புல இருந்தும் வரலாற்று ரீதியாக இங்கே எவ்வளோ நாளாக தர்கா இருக்குது, சிக்கந்தர் யார், சிக்கந்தர் ஒரு காலத்தில் ஆட்சி செய்கிற போது இங்கே உருவாக்கப்படுது, திடீர்னு வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய வரலாற்று ரீதியாக. சார் நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம் சார், தமிழ்நாடு டூரிசமில் போய் கோரிப்பாளையமில் போனால் அங்கே தான் இருக்குங்கிறது இருக்கிறது. சரி, இவங்களுக்கு எதுக்குமே பெரிய ரெக்கார்டு கிடையாது இதில். ஐ மீன் நீங்கள் இதை கேட்டதுனால சொன்னால், திருச்சியில் நத்தர்வாலி தர்கான்னு ஒன்று இருக்குது. அந்த தர்காவில் தான் இது ராஜராஜனுடைய சகோதரி குந்தவை நாச்சியார் முஸ்லீமாகி இருக்காருன்னு அங்கே ஒரு சமாதியை அவங்களுதுன்னு காட்டுறாங்க. அந்த தர்காவை பற்றி நான் தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் பார்த்தால் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் பெயரை போட்டு அவருக்காக ஏற்பட்டதுங்கிறாங்க. இவங்க 10ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகிறாங்க. இது குந்தவை நாச்சியார் கதையில் பார்த்தீங்கன்னா, ராஜராஜன் இறந்த பிறகு பழையாறையில் இருந்து அதற்கு பிறகும் அவர்கள் செஞ்சுருக்காங்க கோவில்கள். அவருடைய இது பழையாறையில் ஒரு கோவிலில் இருக்குது, கும்பகோணத்தில் ஒரு கோவிலில் அவங்களுடைய சிலை இருக்குது. ஸோ ஒரு கதையை கட்டுவது என்று சொன்னால் எல்லா பக்கமும் கோயில்கள்னு சொன்னாலே எல்லா கோவிலுக்கும் சில இது இருக்கும். இங்கே நம்ம மெட்ராஸில் இருக்கிற ஊர் பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமைந்த கரை என்று சொன்னால் ராமபிரான் உட்காண்ட உங்களுக்கு வந்து இது அசுமேத யாகம் செய்த பொழுது குதிரையை அனுப்பினார். இங்கே வால்மீகியுடைய ஆசிரமம் இருந்த திருவால்மீகியூரில் இருந்த லவனும் குசனும் பிடிச்சிக்கிட்டாங்க. தன்னுடைய சகோதரர்கள் அனுப்பிச்சா அவங்க தோத்துட்டாங்கன்னு ராமர் வந்து அமர்ந்த கரைக்கு பேர் அமைந்த கரை. அவர்கள் அந்த குதிரையை கட்டி வைத்த இடத்துக்கு பேர் கோயம்பேடு. அயம்பேடு, பேடுனா குதிரை, அயம்னா கட்டி வைக்கிற இடம், கோன்னா அரசன். ஆச்சா, இவர்கள் ராமர்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கு அப்பா கூட சண்டை போட்டமேன்னு தவம் பண்ண இடத்துக்கு சிறுவாபுரின்னு பேர். சிறுவர்கள் தவம் புரிந்த இடம்னு சிறுவாபுரின்னு பேர். இப்படியெல்லாம் ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாம் நான் நம்புறேன்னா இல்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஊர் பேரை எல்லாரும் மாற்ற முடியும். ஸோ இப்போ சமீபத்தில் லால்குடி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பேரில் தவறாக ஒரு ஸ்கூல்லையே போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த முன்னாடி பண்ண. ஸோ இந்த பேர்களை வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. பிரச்சனை இந்த இடத்துல அந்த 1923 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அதில் தர்கா ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிற தீர்ப்பு இருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் சேலஞ்ச் செய்யப்படவில்லை. இல்லை, இப்போ இந்த தர்கா வந்து எப்போ அங்கே இல்லை சார், 17th செஞ்சுரி சார், 70 என்கிட்ட சில நண்பர்கள் சொன்னது 18th செஞ்சுரி பின்னாடின்னாங்க. பட் இப்போ இந்த இது ஜிடிஎஸ் அடுத்த பிரச்சனை வர்றப்ப 1830 புக்லேயே அந்த இடத்துல சிக்கந்தர் தர்கான்னு சொல்லி அதிலிருந்து இத்தனை தூரத்தில் பாறை மீது நாங்கள் வட்டமும் இதுவும் போட்டேங்கிறாங்க. அந்த தூண் மேலெல்லாம் போடவே இல்லை. ஸோ அந்த புக் ரெஃபரன்ஸை வச்சு எடுத்து பார்த்தா அந்த பாறை என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னு மேப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா சார், நம்ம எதை வேணால் என்ன பேரில் வேணால் கூப்பிடலாம். ரஃப்லி 18th செஞ்சுரி பின்னாலேருந்து கட்டியிருக்கலாம். ஏன்னா 15ஆம் நூற்றாண்டு இதையுமே இப்போ கோரிப்பாளையமே 18ஆம் நூற்றாண்டில் கட்டினதாக தான் அந்த இது இருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இது எல்லாமே பிற்காலத்து. இப்போ இன்றைக்கி அங்கே மலை மேலே போனால் 7-8 இது இருக்குது அப்படின்னு சொல்லி இது கல்லறைகள் இருக்கிறதுன்னு ஒரு சேனல் போய் காட்டுறாங்க. அடுத்தது அந்த நீங்கள் சொன்ன நவாஸ்கனி இன்சிடென்ட். இப்போ நம்ம சு வெங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த தீர்ப்பு வந்த உடனே மதக்கலவரம் வருகிறதுன்னு போட்டார். நிச்சயமாக 2 பிரிவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறப்போ ஒரு பிரிவுக்கு சாதகம் கொடுத்தால் பிரச்சனை வரலாம், தவறாக இருந்தால். ஆனால் இதே இவர் டிசம்பர் மாதம் அந்த பேனர் வச்சப்பையோ இது பிரியாணி போடலான்னு ஃபஸ்ட்டு பேனர் வச்சாங்க. அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு எம்எல்ஏ வந்தார், நீங்கள் சொன்ன மாதிரி எம்பி. அப்போ ஏதாவது சொன்னாரா? அது முடிஞ்ச உடனே அந்த இவர் நவாஸ்கனி வந்து போன பிறகு பீஸ் கமிட்டின்னு கலெக்டர் போடுறார். அப்போ இந்து சமய அறநிலைத்துறை கோயிலிருந்து ஒரு இது அரசாங்கம் சார்பாக கொடுக்கப்பட்டதில் இந்த ஊரில் மேலுள்ள தர்காவில் எந்த ஒரு பலிகளும் கொடுப்பதில்லை. திருப்பரங்குன்றத்தில் மேலே ஒரு தர்கா இருக்கிறது, கீழே முஸ்லிம் பேட்டையில் ஒரு தர்கா இருக்கிறது. கீழுள்ள தர்காவிற்கு எதிராக ஒரு கல்யாண மண்டபத்தில் மட்டும்தான் பலி கொடுக்கிறது. அடுத்ததாக அந்த மலை மேலே நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ள அபிஷேகத்தை மேலுள்ள சுனையிலிருந்து தான் எடுக்கிறார்கள். நம்ம யாராவது சாப்பிட்டு போனால் காக்கா பருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போய் அந்த சுனையில் போட்டுருங்கிறதுனால ஊர் கட்டுப்பாட்டில் கிடையாது. இதை நான் பிஹைண்ட் வுட்ஸில் இதே மாதிரி ஒன்று பண்ணப்போ அந்த ஊரில் கேட்டு போனால் வெளியூர்காரங்க வந்து தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றாங்க. ஸோ அதனால பிரச்சனை என்னன்னு சொன்னால்,
2 பேரும் அப்படியே தொழுது கொண்டு இருக்கலாம். சரியான இடத்துல வருஷத்துக்கு அரை மணி நேரம் ஏற்றிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் பார்க்க போகிறதில்ல. அன்றைக்கி ஏற்றிருந்தால் இன்றைக்கி யாருமே பேசி கொண்டு இருக்க மாட்டார்கள். இன்றைக்கி இம்பீச்மெண்ட்டுன்னு போகிறாங்க. லீகலாக இது இம்பீச்லாம் பண்ண முடியாது. இந்தியாவில் 75 வருஷத்தில் ஒரு ஜட்ஜை கூட பண்ணதில்லை. ராமசாமின்னு ஒருத்தரை ட்ரை பண்ணாங்க, அப்புறம் பிடி தினகரன் பண்ணாங்க, அப்புறம் இது 3ல் 2 பேர் தமிழராக அமைந்துள்ளது, அது வேறு விஷயம். ஸோ இந்த கேஸில் அவர் கொடுத்த தீர்ப்பை பெஞ்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவரை டார்கெட் பண்ணுறதுங்கிறது இது ஸ்பெசிஃபிக்காக தோணுகிறது. இதையெல்லாம் தாண்டி வரலாற்று ஆதாரங்கள் எல்லாமே இந்த கோவில் குறைந்தபட்சம் 1200 வருஷமாக இருக்கிறது. அங்கே இந்த வழிபாடுகள் குன்றுதோறும் குமரன்கிறது நமக்கு எல்லாருக்கும் இப்போ ஹிஸ்டாரிக்கலாக சுல்தான் பரம்பரையில் வந்தது தான் அந்த சிக்கந்தர். அப்படின்னா சிக்கந்தர் வந்து இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டுனா அப்படிங்கிற போது அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் தலையிட்டு பிரச்சனையானது. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எலிமினேட் செய்யப்பட்டான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன் நாயக்க மன்னர்கள் தலையிட்டாங்க? அப்போ அது என்ன நடந்ததுன்னு ஒரு இல்லை, அந்த தர்கா உள்ள இருந்துன்னு சில போட்டோக்கள் அது ஏதோ கோயிலுடைய மண்டபம் போலத்தான் தெரிகிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஆக்கிரமிக்கு தான் அது தர்காவாக மாறியதுன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட பியூர் ரெக்கார்ட்ஸ் கிடையாது சார். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் நத்தர்வாலி தர்கான்னு போட்டு பாருங்கள், கோரிப்பாளையம்னு போடுங்க, அவங்க சொல்கிற டேட்டுக்கும் இவங்க சொல்கிற ஆட்களுடைய டேட்டுக்கெல்லாம் மாறுது. எதுவுமே மேட்ச் ஆகலை. இதுக்கு இன்னும் சொல்ல போனால் கொடுங்கல்லூரில் சேரமான் மசூதின்னு இன்றைக்கும் இருக்குது. அதில் 730லாம் ஏதோ ஒரு டேட்டை போட்டு வச்சுருப்பாங்க. திரு மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு போகிறப்ப அதோடைய ரெப்ளிகாலாம் கொடுப்பார். ஆனால் இந்திய தொல்லியல் துறை 1976 தோண்டினப்ப அந்த பகுதி கிபி 800 வரை கடலுக்கு அடியில் இருந்தது. சுனாமி மாதிரி ஒன்று அந்த 800 வாக்கில் வந்த பொழுது கடல் உள்வாங்கியது. அதாவது இங்கே வந்து மெட்ராஸில் இது அடிச்சிடுச்சு. அதனால இந்த ஊர் போச்சு. நம்ம சொன்ன அந்த முருகன் கோவில் அங்கே வெளியில் கடல் போனதுனால உருவான பகுதிகள் தான் கொடுங்கல்லூர். கிட்டத்தட்ட நமது இது சேரர்களில் ஒரு இவர் குலசேகர ஆழ்வார் காலத்தில் தான் புதிதாக அங்கே அமைச்சாங்க. வஞ்சின்னா கரூரை குடிக்கும், அங்கே அதே பேரை வைக்கணும்னு திருவஞ்சைக்களம்னு வச்சாங்க. திருவஞ்சைக்களம் பக்கத்தில் சேரமான் பரம்புன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட தான் இந்த தர்கா இருக்குது. அந்த கோயில்கிட்டையும் தோண்டினாங்க, சேரமான் பரம்புலையும் தோண்டினாங்க. கிட்டத்தட்ட 26 இடங்களில் தோண்டியதில் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான தரவுகள் கிட்டத்தட்ட கிபி 800 வாக்கில் தான் அங்கே மனிதர்களின் முதல் குடியேற்றம் நடந்ததுன்னு கே.வி. ராமனுடைய புத்தகம் ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்களும் படிக்கலாம் யார் வேணுனாலும். ஸோ பிரச்சனைகள் கதைகள் சேரக்கூடும். ஸோ இன்னைக்கு சார் இன்னொன்று, இன்னைக்கு கோயில் வழக்காக பார்க்காம இவங்க என்னென்னமோ பேச்சு கொடுக்குறாங்க. கோவிலில் உள்ள இறைவனுக்கு எப்படி வக்ஃப் போர்டுக்கு சொல்கிறோமோ, கோவிலிற்கு ஒருவர் தானம் கொடுத்தால் சூரிய சந்திரன் உள்ளவரை வேறு யாருக்கும் மாற்றி கொடுக்க முடியாது. இந்த சட்டத்தை, அதாவது பட்டூர் நடராஜருங்கிற ஒருவர் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன், அந்த கோயிலில் பூமிக்கு அடியில் 13 சிலை கிடச்சிது. நடராஜர் சிலை மாத்திரம் இங்கேருந்து கனடா பெட்ரோலியம் போய் லண்டனுக்கு வந்து லண்டனில் இருக்கிறத கண்டுபிடிச்சி கேஸ் போட்டு தமிழக அரசின் சார்பாக திரு நாகசாமி போய் முதல்ல அது அந்த கோயில் தான் இது பண்ணுறதுக்கு பார்த்தா மண்ணு மேட்சால், அதுக்கப்புறம் இருக்கிற அதில் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் திரு சந்திரசேகரன் போய் அதில் இருக்கிற இது நம்ம சிலந்தி கூட வலைகளை வச்சு தான் ப்ரூவ் பண்ணாங்க. அதை மற்றபடி அளவுகளை வச்சு இத்தனை தூரம் ப்ரூவ் பண்ண ஒன்று கேட்டாங்க. சார் இதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இதை எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நாகசாமி அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் 20,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த கோயிலுக்கு இந்த பர்டிகுலர் பர்பஸுக்கு தானம், அதனால எந்த ஒரு பக்தரும் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கேஸ் அந்த கோயிலே இடிஞ்சு போயிருந்தது. கோவிலே இல்லை என்றாலும் அந்த கோயிலுக்கு ரெஸ்டோர் பண்ணலான்னு லண்டன் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கணும். எ டெய்டி இஸ் அ ஜூரிஸ்டிக்கல் பர்சன் எவர் மைனர், அவருக்காக யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இதே தான் அயோத்தி தீர்ப்புலையும் எடுக்கப்படும், ராம்லல்லாக்கும் சொல்லியிருக்கு. ஸோ அதனால பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் தர்கா என்பது ஒரு சிறு பிரிவினருக்கு மட்டும் ஏற்பாடு உள்ளது. நீங்கள் போய் கூகுளில் தேடினீங்கன்னா தர்கா வழிபாடுன்னு சொன்னாலே மிகப்பெரிய உலிமாக்கள் மௌல்விகள் எல்லாமே ஷிர்கு ஹராம் என்று போட்டு வச்சிருக்காங்க, மறுக்கிறாங்க. ஸோ அதனால, ஆனால் இது எல்லாமே அடுத்தது இதையெல்லாம் தாண்டி என்வி பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா பலி கொடுக்கறதுன்னு எடுத்துக்கிட்டால், பலி கொடுப்பது என்பது தர்காலேயோ அல்லது இதுலேயோ மசூதியிலையோ பண்ண மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பலி கொடுக்கறத பணத்தை கட்டினா அங்கே இருக்கிற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் பண்ணுறாங்க இன்றைக்கும். இங்கே இதை பற்றி இன்னும் விளக்கமாக போகணும்னு சொன்னால், நீங்களும் அப்படி ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு வீட்டு வாசலில் மாமரமோ புளிய மரமோ தொங்குனா எடுத்து பறித்து சாப்பிடுவோம்.
அது மாதிரி நபியும் தோழர்களும் நடந்து சென்ற பொழுது ஒரு தோட்டத்தை பார்த்தா பூண்டு வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. அவரோடு 15 பேர் போனாங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்டாங்க, மீதி பேர் முகம் சுளித்தார்களாம். அவர் சொன்னாராம், நம்மில் பலருக்கு பூண்டு வெங்காயம் வாடை பிடிக்காதது போல் வானவர்களுக்கும் பிடிக்காது, நீங்கள் சென்று விட்டு நாளை தொழுகைக்கு வாங்கன்ட்டார். அதாவது பூண்டு வெங்காயம் உங்கள் உடம்புல போயிடுச்சுன்னா உங்கள் உடல்லேருந்து அந்த வாடைகள் வரும், அது உங்கள் உடலை விட்டு வெளியில் போனப்புறம்தான் நீங்கள் தொழுகையில் கலந்து கொள்ள முடியும். இதுதான் அது சொல்லுது. இப்போ சில பேர் அது வேக வச்சுட்டா கிடையாதுன்னெலாம் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் அரபியில் அப்படிலாம் இல்லை. ஸோ பிரச்சனை என்னென்னா, என்வி சாப்பிட்டுட்டு தர்காக்குள்ளேயே வரக்கூடாது. நான் சொல்கிறது பூண்டு வெங்காயம் பண்ணாத என்வி எனக்கு தெரியாது. ஸோ பிரச்சனை இது முழுக்க 2 பிரிவுக்கு நடுவில் இருந்தால் நம்ம பூனா அப்பங்கதை சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று, இதில் இதை ஏற்றலை. இப்போ நான் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேட்டு போன மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது திரு சாமுவேல் கமலேசன் என்பவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறப்போ ஆர்மி கமாண்டர் ஆனவுடனே தன்னுடைய டீமையே கூட்டிகிட்டு போய் குருத்வாராக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போய் அவரும் சேர்ந்து வழிபடணும், என்னுடைய மதம் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் போகலன்னு ஒன்றா ஆர்மியில் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அவர் அங்கே அப்பீல் பண்ணுறார் வித்தவுட் எனி பெனிஃபிட்ஸ். அங்கே அப்பீல் பண்ணுறார், அங்கே தோக்குறார், ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறார், தோற்கிறார், உச்சநீதிமன்றம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ மேலே இருக்கிற அந்த 6 போலீஸ்காரனில் யாரும் ஏற்ற பார்க்கல, ஏன்னா ஒபே த கமாண்ட்மெண்ட் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒபே த ஆர்டரை தமிழக அரசு செய்யவில்லை. இப்போ அதை தாண்டி எப்படி இப்போ இன்னைக்கு முழுக்க கடந்த 5-6 நாட்களாக அங்கே இருக்கிற தீபத்தூணை ஜியோமெட்ரிக்கல் ட்ரிக்னாமெட்ரி சர்வே தூண்னா என்னன்னு தெரியாமல் உளறுகிறார்கள். ஆனால் இவர்கள் பக்தர்களை இழிவு செய்கிறாங்க, சங்கிகள் இப்படி போடுறாங்க, அது இதுன்னு போடுறாங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே அயோத்தியில் என்ன நடந்ததோ, அயோத்தியில் வெரி ஹை எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கவுன்சிலில் வந்து பேப்பர் வருஷம் பேசக்கூடிய நபர்கள் 4-5 பேர் சேர்ந்துட்டு புக்கெல்லாம் எழுதினாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் அயோத்திக்கே போனதில்லை, அயோத்தியுடைய ஆர்கியாலஜி ரிப்போர்ட்டை படிக்கலை, அயோத்தியை பற்றிய புக்கை படிக்கலை, நான் என் நண்பர்கள்ட்டையும் என்னோட ஒப்பீனியன் பேரில் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஜட்மெண்ட், அலகாபாத் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னால், இந்த நார்மலாக இன் அவர் ஜுடிஷியல் ப்ராக்டிஸ் we normally do not comment on the witnesses, we only say whether it is correct or false, but in this case these alleged experts have given such an opinion in such a sensitive matter அப்படின்னு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. இதை தாண்டி அந்த தீர்ப்பில் முழுக்க அந்த இடம் தான்ங்கிறதுக்கு பிரிட்டிஷ் காலத்து பல ரெக்கார்ட்ஸை ப்ரூவ் பண்ணி அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த தீர்ப்பையும் பக்தியில் கொடுத்ததுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது அத்தனையுமே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு. இன்னொன்று, ஒரு மக்களை 2ஆக பிரிக்கிற மாதிரி போகுது. சார் நான் சொல்கிறது, அடுத்த மாதம் கிருத்திகை அன்னைக்கு அங்கே ஏற்றி விட்டு ரோஸ் மில்கோ என்ன வேணால் அவர்கள் என்ன சாப்பிடுவாங்களோ பண்ணிங்கன்னா மக்களுக்குள்ள ஒற்றுமை வரும். இது தேவையில்லாமல் கலவரம் வருது. அவங்களே இன்னும் சொல்ல போனால் அந்த கார்த்திகை அன்னைக்கு திருப்பூரில் ஒரு தர்காவின் உள்ளே அகல் விளக்கு ஏற்றி ஃபோட்டோ அவங்களே போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஸோ முழுக்க இது அரசியல் செய்யப்படுகிறது. இது அடுத்த 4 நாளில் தீர்வு வருவது நல்லது. இல்லை இதை இன்னொரு கலவர பூமியாக ஆக்குறாங்கன்னா, சார் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. இதில் ரொம்ப எளிதான உதாரணம்னு சொன்னால், இந்தியாவோடு காஷ்மீர் சேர்ந்துருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அங்கே போய் இடம் வாங்க முடியும். 2019 ஜூன் மாதத்திற்கு முன்னால் ஆர்டிகல் 370, இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லீம் பெண், காஷ்மீரில் பிறந்த பெண் காஷ்மீருக்கு வெளியில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணால் அவளுடைய சொத்து போயிடும், அவளுக்கு உரிமை இல்லை. இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்த இதை பாஸ் பண்ணாங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ. 7 மணிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் ட்வீட் போட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கடைசி ட்வீட். ஐ எம் அலைவ் டில் டேட் அண்ட் ஐ எம் ஹாப்பி, ஐ டோன்ட் நீட் எனி மோர் லைஃப்னு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு லைனை போட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ஸோ இதற்காக பல 50 ஆண்டுகளாக உள்ளூர் மக்களும் பக்தர்களும் இந்து முன்னணியும் போராடிட்டு இருக்கு. இதில் போராடுறவங்க இந்துத்துவான்னு சொன்னால் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இல்லை. நான் போய் பிஹைண்ட் வுட்ஸில் பேசினப்போ அவங்க போட்ட வீடியோ இருக்குது, வேறும் ஒரு தினம் டிவிலையோ போய் எடுத்திருக்காங்க. ஸோ பக்தர்கள் எல்லோரும் அங்கு ஏற்றணும் தான் ஆசைப்படுறாங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசு வீம்பு பிடிக்காமல் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கோயில் விஷயங்களில் எங்கே பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை சொல்லணும்னா திருப்புனித்திரா ஜட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னால், கோவில் மற்றும் சம்பிரதாயங்களில் பல தலைமுறைகளாக கொண்டாடப்படுவதில் மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அரசிற்கும் இல்லை, இந்த நீதிமன்றமும் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தேவசம் போர்டு அதற்கு பன்றாட்டு நமஸ்காரங்கிறதுக்கு போல சம்ஸ்காரம்னு பேர் வைக்கிறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ பழனி கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு 48 நாள் மண்டல பூஜை பண்ணாமல் 8 நாள்னு குறைச்சாங்க. அதுக்கப்புறம் டிஆர் ரமேஷ் வழக்கு போட்டு பண்ணது. ஸோ கோவில் வழக்கங்களை இவர்கள் தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ வேணும்னா 2 இடத்துலையும் ஏற்றிக்கங்க, இல்லை பரணி தீபத்தை இங்கே ஏற்றிட்டு அங்கே ஏற்றுங்க. சரி, அது மோட்ச தீப இடம்னு அந்த தூண் சொல்கிறது.
வேற யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் போட்ட புஸ்தகம் தான். ஏன்னா இன்னைக்கு தினமலர் துக்ளக்கில் அந்த தூண் தான் இந்த தூண்னு குழப்பிட்டு இருக்காங்க. தெளிவாக என்னுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நண்பர்கள் கேட்டுட்டேன். அந்த 129வது பக்கத்தில் இருக்கிறது மோட்ச தீபம், அந்த பிள்ளையார் கோயில் கிட்ட இருக்கிறது. அது தூண்லேயே இது மோட்ச தூண்னு இருக்கு. ஸோ ஆக்சுவல் ஏற்ற வேண்டிய தீபத்தூணில் அடுத்த வருஷத்துலேருந்து ஏற்றணும். பட் மக்களுக்கு நம்பிக்கை தர அடுத்த கிருத்திகையிலேயே கூட சிம்பிளாக ஒன்று ஏற்றி ஐ மீன் மத நல்லிணக்கத்தை இந்த அரசாங்கமே செய்யணும். நன்றி சார். பல்கலை தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.